நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்திய கடலோர காவல் படையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க 12த்து, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ நீங்க எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பொசிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 25,500 ரூ. 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமும் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய கடலோர காவல் படையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் சி கேட்டகரியில் சிவிலியன் போஸ்ட்டுக்காக வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் அண்ட் குரூப் சி சிவிலியன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு தான் வரும். இது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரீஜன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீ விஜயபுரம்லேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கான ஹெட் குவார்ட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பப்ளிஷன் பண்ண டேட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 27 செப்டம்பர் 2025 வந்து உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. அண்டு நெட்டில் வந்து எப்போ அப்லோடு வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 அக்டோபர் 2025லேருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டுட்டாங்க, சரிங்களா? அன்னிலேருந்து, அதாவது 3 அக்டோபர் 2025லேருந்து 11 நவம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். மினிமம் உங்களுக்கு 2 இயர்ஸ் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, குரூப் சி கேட்டகிரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து குரூப் சி கேட்டகிரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக, சரிங்களா? ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் டெப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு இடபிள்யூஎஸ்க்காக உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, சரிங்களா? இடபிள்யூஎஸ்க்காக 1 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் பேக்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸுக்காக குரூப் சி நான் கேட்டகரிக்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்க்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் எலிஜிபிலிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் ட்ரேடை பற்றி 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்கர் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் டோட்டல் 4 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சியும் அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சி, மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்டு சர்வீஸ் போட்டை பற்றி, அதாவது கப்பலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து என்ன அப்ரூவல் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து எந்த கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷ்லையோ, சரிங்களா, ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷிலோ நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி பண்ணி தான் நீங்கள் வந்து அதில் ஸ்டாப்லரில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த அப்ளிகேஷன் வித் டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்டஸ்டட் கலர் ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், வேலிடான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான 10th பாசிங் சர்டிஃபிகேட் அண்டு மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும், அதாவது மெட்ரிகுலேஷன் அண்டு எஸ்எஸ்எல்சி இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 12th யூஜி, பிஜி, டிப்ளமோமா இந்த மாதிரி மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற கேட்டகிரி, நீங்கள் எந்த கேட்டகிரி இருக்கீங்களோ அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் டிரைவிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் அண்டு மோட்டார் ஹெவி வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி அண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் இதில் இது பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்லீஸ்ட் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 50 போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து இருக்கும். சரிங்களா? ரூ. 50 போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஒட்டி இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 அன்னைக்கு ஈவினிங் 5:40 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இது நவம்பர் வரைக்கும் உங்களுக்கான டைம், இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிரைவிங்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அண்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும் அண்டு உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆல் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டை வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கான
ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து என்ன சார் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜென்ரல் நாலேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்டு சிம்பிளி மேக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சைக்காலஜி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 80 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. அது வந்து சும்மா தாராளமாக நீங்கள் வந்து படித்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கில் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேடு இருக்கிற அந்த இதுக்கு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ட்ரேடு வந்து இருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்கில்லு வந்து எதுக்காக வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்டு நீங்கள் டிரைவருக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கான ட்ரேட் டெஸ்ட்டும் வந்து நடக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். மாதிரி வினாத்தாள் வந்து அதை பற்றி தான் வந்து இருக்கும். மெரிட் லிஸ்ட்டை வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கான இந்த அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு ராங் ஆன்சர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ராங் ஆன்சரெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்கான லெட்டர் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து A4 ஷீட்லேயோ அல்லது லீகல் பேப்பர்லேயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு அண்டு உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் வித் பின்கோடோட 2மே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி. சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடி அவங்க வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ அல்லது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு மெயில் ஐடி தான் வந்து சேரும். சரிங்களா? ஆர்டு காப்பியெல்லாம் வந்து சேராது. அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. 10th 12th டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய டிவிஷன் என்ன அண்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அண்டு உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க, எந்த போர்டில் வந்து படிச்சிங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க அண்டு உங்களுடைய ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தரவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஸா, நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோர்ட்டில் வந்து நீங்கள் அந்த கேண்டிடேட்டை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம், அதாவது லெஃப்ட்டு கட்டை விரலோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்களுடைய டேட்டு, உங்களுடைய பிளேஸு. சரிங்களா? நீங்கள் வந்து என்றைக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கோட நீங்கள் டேட் எழுதுனா பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே செக் பண்ணி வந்து பார்க்கணுங்க. அதனால் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர காவல் படையிலேருந்து உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? எக்ஸாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து இருக்கும்.
இது எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் வந்து பண்ணிடாதீங்க. அப்ளை வந்து பண்ணுங்கள். கிடைக்குதோ இல்லையா நீங்கள் முதல்ல அப்ளை வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே வந்து இருக்கும். அதனால் யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ்.